அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான இஞ்சி சட்னி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஞ்சி சட்னி செய்யறதுக்கு இன்னைக்கு 100 கிராம் இஞ்சியை வந்து நல்லா கழுவி தோலெல்லாம் சீவி பாருங்க இந்த மாதிரி சுத்தமா எடுத்துக்கங்க. 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்க நல்லெண்ணெயும் சேர்த்திக்கலாம், தேங்காய் எண்ணெயும் சேர்த்திக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாங்க. அடுத்தது 100 கிராம் இஞ்சி, சுத்தம் பண்ண இஞ்சியை சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. இஞ்சி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா கம கம நல்ல ஒரு வாசனைங்க, இஞ்சி வாசனை பட்டை கலப்புது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி, அதாவது இவ்வளோதான், கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். 3 பூண்டு சேர்த்திக்கலாங்க. அடுத்தது 6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்தது வரமிளகா ஒரு 3 சேர்த்திக்கலாங்க. ஏன்னா வரமிளகா கம்மியாக போடணும். நமக்கு வந்து டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஞ்சியோட டேஸ்ட் தான் தெரியணும். அதனால் வரமிளகா நம்ம வந்து கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆறிச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம், இல்லாட்டி வெல்லம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. அப்போ வந்து குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் டேஸ்ட்டும் கொஞ்சம் காரம் குறைவாக தெரியும். மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்தது நம்ம அரைச்ச சட்னி இதில் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது பாருங்கள் நல்ல இஞ்சி சட்னி இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோடு சேர்ந்து அட்டகாசமாக வருது. இதை நீங்கள் ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம். இனி நீங்கள் நல்லெண்ணெய் செஞ்சீங்கன்னா 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இஞ்சி சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சட்னி நிறைய பேருக்கு சேர்ந்ததுன்னா அவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.